அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டங்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள். எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதை பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை. அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை. அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது என்றான். அன்னையும் கண்ணீரை துடைத்து கொண்டு, என்னடா என் கண்ணே என்றாள். நான் காஞ்சி மாநகருக்கு போகப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். எதற்காக என்று கேட்டாள். கல்வி கற்பதற்காக தான் அம்மா. இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வாழ்நாளை வீணாய் கழித்து விட்டதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது என்றான் பரஞ்சோதி. தாயாருக்கு ஆனந்த கண்ணீரும் துக்க கண்ணீரும் சேர்ந்தாற்போல் கண்களில் துளிர்த்தன. கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன், இங்கேயே படிக்கக்கூடாதா குழந்தாய் என்றாள். இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது. நல்ல கல்வி பயிற்சி பெற வேண்டும் என்றால் காஞ்சி மாநகருக்கு தான் போக வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போன்ற கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறெங்குமே இல்லையாம். நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேன் அம்மா என்றான் பரஞ்சோதி.